கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1647க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் என்றால் கர்த்தர், இயேசுவானவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். 4 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான காற்று அடிக்கிற பொழுது மனிதர்கள் கஷ்டப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் புயல், பிரச்சனை என்ற புயல், வியாதி என்ற புயல், கடன் என்ற புயல் அடிக்கிறதா, அவற்றை நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பை தேவனே உருவாக்கி விடுவார். நீ பயப்படாதே. பெரும் வெள்ளம் போல உன் பிரச்சனை இருக்கிறதா, புகலிடமாக ஆண்டவர் இருப்பார். வறண்ட வாழ்க்கை உன் வாழ்க்கையா, செழிப்பில்லாத வாழ்க்கையா, உன் வாழ்க்கையிலே நீர்க்கால்கள் பாய்ச்சப்படும். விடாய்த்த பூமி, வறட்சியான பூமிக்கு கண்மலையின் நிழல் கிடைக்கும். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில கிடைக்க போகிறது. உன் வாழ்க்கை காற்றிலே அலை பாய்கிறதா, வெள்ளம் அடித்து சென்று விடும் என்று நினைக்கிறாயா? வறண்ட நிலம் போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? விடாய்த்த பூமியை போல வறட்சியாக உன் வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கட்டளையிடுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனைகள் என்ற புயல் காற்று உன்னை நோக்கி வீசுகிற பொழுது கர்த்தர் உனக்கு அதிலிருந்து தப்பிக்க ஒதுக்குப்புறத்தை தருவார். உன் வாழ்க்கை வறண்டு கிடக்கிறதா, உன் வாழ்க்கை விடாய்த்த பூமியை போல இருக்கிறதா, தேவன் நிழலாயிருப்பார். மகளே, மகனே, நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. வறண்ட வாழ்க்கை, விடாய்த்த பூமியை போல உள்ள வாழ்க்கை மாறப்போகிறது. புயல் காற்று உன் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிறது, கர்த்தரால் நிறுத்தப்பட போகிறது. பெரு வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரோ உனக்கு ஆதரவாய் இருப்பார். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாத்திரம் இரு. கர்த்தர் உன்னை நேசிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.